அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 19/6/2026 வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அதோடு சேர்ந்து ஆனி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி திதியும் சேர்ந்து வருகின்றது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு, நீங்கள் எவ்வளவு பண கஷ்டத்தில், வறுமையில் அல்லது பண நெருக்கடியில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றி தாராளமாக உங்களிடம் பணம் புழங்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக 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 எளிய வழிபாடு இது. நீங்கள் வளர்பிறை வெள்ளியில் தான் ஆரம்பிக்கணும். வளர்பிறை வெள்ளியில் ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யணும். சுக்கிரன் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் சுப கிரகம் அப்படின்னு அழைக்கக்கூடியவர். நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், சுகபோகங்களையும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையையும், காதல் வாழ்க்கையையும் தரக்கூடியவர். என்னெல்லாம் ஒரு வசதி ஒருத்தவருக்கு வேணுமோ அத்தனை வசதிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். சில பேரெல்லாம் பார்த்தா இவனுக்கு உடம்புல எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். அவங்கள பார்த்தாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவன் தொட்டது எல்லாம் அவனுக்கு வெற்றியாக வருது. எவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபு, ப்ரொஃபஷன்லேயும் அவர் அவ்வளோ வெற்றி பெறுவார். ஸோ அத்தகைய ஒரு அமைப்பு ஒருத்தவருக்கு இருக்குதுன்னா நிச்சயமாக அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப டாப்பாக இருப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். அவர்களுக்கு இயற்கையாகவே பிறரை கவர்ந்திழுக்கும் ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அவரோட முகபாவனைகள் சரி, முக அழகு, வசீகரமான ஒரு புன்னகை, அவங்க தங்களை தாங்களே அலங்கரித்து கொள்ளுதல், இதெல்லாம் மற்றவங்க ஈஸியாக அவங்கக்கிட்ட கவர்ந்துடுவாங்க. அவங்க மற்றவங்கள ஈஸியாக கவர்ந்துடுவாங்க. ஸோ அப்படி ஒரு யோகம் நம்ம அனைவருக்கும் கிடைப்பது கிடையாது. அப்படிப்பட்ட சுக்கிரனை வசியம் செய்வதற்கு நாம் இந்த வளர்பிறை வெள்ளி சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடை நம்ம செய்ய போகிறோம். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்க. ஏன்னா மகாலட்சுமியும் சுக்கிரனோட ஆசையும் ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. சில பேரோட வீட்டில் அவங்க என்ன தான் குட்டி கர்ணம் போட்டாலும் பணம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட சேரவே சேராது. ஒரு தரித்திரியமான ஒரு நிலைமை அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கும். அந்த வீடை பார்த்தாலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாழடைந்த வீடு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன தான் சுத்தம் பண்ணாலும், எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த வீடு இருண்ட வீடாகவே இருக்கும். உடம்பு முடியாமல் போகும், வீண் விரைய செலவுகள் ஆகும், சரியான வேலை கிடைக்காது, நல்ல ஒரு என்ன சொல்கிறது திருமணமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ அந்த வீட்டில் நடக்கவே நடக்காது. நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேருக்கு அவங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது வெள்ளி கிண்ணம் இருந்ததுன்னா அந்த வெள்ளி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் வெள்ளியே கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் ஒரு சுத்தமான அகல் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று. இதை நீங்கள் காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இன்று இரவு 8 to 9 நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. ஆரம்பிச்சுட்டு வாரம் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் ஞாபகமாக செஞ்சுட்டு வாங்க. உங்களால் எந்த வாரம் செய்ய முடியுதோ அந்த வாரம் செய்யுங்க. தீட்டு காலமாக இருந்தால் செய்யாதீங்க. வெளியூர் போனீங்கன்னா செய்யாதீங்க. வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிடாத ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை மாதிரி ஜஸ்ட்டு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய சர்க்கரையெல்லாம் நீங்கள் கையை வைக்க வேண்டாம். இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில் நீங்கள் வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி காயின். ஸோ குபேரர் படம் போட்டோ அல்லது மகாலட்சுமி தாயார் படம் போட்டோ ஒரு வெள்ளி காசு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறது ஏற்கனவே வேறு ஏதாவது பயன்பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அந்த காசை எடுத்துக்கலாம். நீங்கள் மற்ற
ஆபரணங்களை வைப்பதை காட்டிலும், இப்போ சில பேர் வெள்ளி காசு இல்லை, ஆனால் என்கிட்ட வெள்ளி செயின் இருக்குது, வெள்ளி டாலர் இருக்குது, மோதிரம் இருக்குது, இல்லை பிரேஸ்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் வைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது பாலில் ஒரு 10 நிமிஷம் அதை போட்டுட்டு அனைத்து தோஷங்களையும் நீக்கிய பிறகு, அதாவது காய்ச்சாத பால், ரா மில்க் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் அதை போட்டுட்டு எடுத்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் இதை நீங்கள் வையுங்க. இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த சுக்கிரனுடைய பீஜ மந்திரம் ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக. ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக. இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த சுக்கிரனுடைய பீஜ மந்திரம். அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. பீஜ மந்திரங்கள் எல்லாமே விதை மந்திரங்கள். மந்திரங்கள் சின்னதாக இருக்கும், ஆனால் நமக்கு தரக்கூடிய பலன்கள் வந்து ஆலமரத்தை விட பெரிதாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு 6 முறை உச்சரிங்க. சுக்கிரனுக்கு உரிய எண் 6 முறை உச்சரிச்சுட்டு இந்த ஒரு வெள்ளி காசை நீங்கள் இந்த சர்க்கரையில் வச்சிடுங்க. இது வந்து உங்கள் பூஜை அறையிலே வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க இருக்கட்டும். சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த வெள்ளி காசை எடுத்து நீங்கள் எங்கே வைப்பீங்களோ, ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனா போட்டு வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய மோதிரம்னா விரலில் போட்டுக்கோங்க, பிரேஸ்லெட்னால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த சர்க்கரையை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து வந்து சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட முடியாவிட்டாலும் நீங்கள் ஒரு பால் ஆத்துறீங்க, இல்லை காஃபி போடுறீங்க, இல்லை ஏதாவது இனிப்பு செய்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த சர்க்கரையை மறுநாள் நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இதை வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே காயினை நீங்கள் போடலாம். அல்லது நீங்கள் புதுசாக வாங்குறீங்கனாலும் இதை போடலாம். ஏன்னா வெள்ளி காசை வைத்து நாம் வெள்ளிக்கிழமை என்று வழிபாடுவது, எந்த வகையிலையாவது ஒரு வகையில் வழிபடுவது நமக்கு சுக்கிர யோகத்தை அள்ளித்தரும். வெள்ளியும் சுக்கிரனுக்கு உரிய பொருள். இனிப்பு, வெள்ளை நிற சர்க்கரை கற்கண்டு, இது எல்லாமே சுக்கிரனுக்கு உரிய பொருள். ஸோ நம்ம அவருக்கு உரிய பொருளால் அவருக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கஷ்டம் தரித்திரம் நம்ம வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்லதொரு முன்னேற்றம், அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது வரும். அது வந்து நம்ம சொல்கிறத விட அது அனுபவப்பட்டவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சில பேருக்கெல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் அவங்க முகமே அப்படியே கருமை அடைந்த மாதிரி இருக்கும். அது என்ன காரணம்னே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் கொஞ்சம் சில மாதங்கள் ஆன பிறகு அவங்களுக்குள்ளார சில மாற்றங்கள், சில தெய்வ வழிபாடுகள்லாம் அவங்க செய்ய அந்த கருத்து போன அந்த முகம் வந்து அப்படியே ஒரு தெய்வீகமாக மாறிடும். அதே போல தான் வீடும். எவ்வளவு வந்து வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி சூனியம் பிடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமம் நிறைந்த ஒரு வீடாக நிச்சயமாக மாறும். இந்த வெள்ளி காசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப, இந்த வெள்ளியை வைத்து நாம் தங்கத்தை நம் வசம் ஈர்க்க முடியும். அதே போல் இந்த வெள்ளி காசு உங்களுடைய பர்ஸில் 21 பச்சரிசி, அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதாங்க சுக்கிரனுடைய பீஜ மந்திரம். ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக. அந்த வெள்ளி காசை நீங்கள் உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு 6 முறை இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையில் வச்சிடுங்க. இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த வெள்ளி காயினை நீங்கள் வாங்கிடுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.